ஹாய்ங்க. ஈவினிங்லேருந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. என் பையன் வர டைம். அவர் வந்து லிஃப்ட்டில் வரத்தில்ல. கொஞ்சம் பயம். அதனால நான் போய் கூட்டின்னு வரலான்னு போயின்னு இருக்கேன். நீங்களும் என் கூட வாங்க. வந்துட்டியா ஸ்கூல் விட்டு? எங்க வேன் இந்த பக்கம் வரலையே? ம். வெளில நிப்பாங்க. அப்படியா? ம். உள்ள ஓடி நடந்து வரணும். நடந்து வரணுமா? லிஃப்ட்ல ஏன் வரமாட்டேன்ற சொல்லு. லிஃப்ட்ல வரலாம்ல? ஆனா வேணாமா? சொல்லு. ம். நைட் என்ன பண்ணட்டும்? மேகி. ஐயோ மேகியாங்க. மேகி இல்ல, வேற மேகி. வேற ஆப்ஷன். ரவா இட்லி பண்ணவா, ரவா தோசை பண்ணவா, பெரிய பாக்கெட் தோசை பண்ணவா? அடி பிச்சு எடுத்துற. சொல்லு. தோசை பொடி. தோசை பொடி. சட்னி கிட்னி சாம்பார் எதுவும் வேணாம். தோசை பொடி போதும். நாங்கள் ஒரு வழியாக நைட்டு டின்னருக்கு ரவா தோசைன்னு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்கேங்க. இப்போ ரவா தோசைக்கு என்னெல்லாம் நான் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் ரவா, 1 கப் அரிசி மாவு, அப்புறம் 1/4 கப் மைதா அல்லது கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இந்த மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஊற விட்டுடுங்க. தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சுடுங்க. இப்படி தான் இந்த மாவு ரெடியாக இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு தேங்காய் இல்லை, தேங்காய் சட்னி அரைக்கலான்னு பார்த்தா ஸோ தோசை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காவை ஆர்டர் போட்டேன். அந்த ஒரு தேங்காய்க்கு நான் மீதி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணேங்க. பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் போட்டால் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ டெலிவரி வராது இல்லைங்களா? ஸோ வந்து நான் கையோட டிட்டர்ஜென்ட் அந்த பவுட்ரு லிக்விடும் காலி ஆயிடுச்சு. அதையும் போட்டு எடுத்துடலாம். இந்த சாஸ் பார்த்திங்கன்னா அப்பப்போ தேவைப்படுது. மீதி ஐட்டம்ஸ் வந்து பனானா, பச்சை மிளகா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிடலாம். அந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து நல்லா காரம் தரும், புல்லட் பச்சை மிளகான்னு சொல்லிட்டு. அதனால் அது நான் வாங்குவேன். எனக்கு வந்து ராகவ் தாங்க எப்பயும் தேங்காய் உடைச்சி கொடுப்பாரு. ஏன்னா எனக்கு தேங்காய் உடைக்க தெரியாது. இதே மாதிரி யார் யார் வீட்டிலலாம் தேங்காய் உடைக்க ஹெல்ப் கேட்பீங்க, இல்லை நீங்களே உடச்சிடுவீங்களான்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சில சமயம் பார்த்திங்கன்னா வீட்டில் அவர் இல்லாத போது தேங்காய் உடைக்கிற சுச்சுவேஷன்லாம் வந்திருக்கு. தேங்காய் உடைக்க தெரியாது. நான் எப்படி உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு திணறின்னு வேறு சட்னிக்கு தான் போகணே தவிர, தேங்காய் நான் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அது எதுனா கல்லில் போட்டு உடச்சி கல் உடஞ்சி இப்படி எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த வேலையெல்லாம் பண்ண போகவே மாட்டேன். அப்படியே அவர்கிட்டயே கொடுத்து அதையும் கட் பண்ணி பெத்தை போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணிவிடுவேன் ஃப்ரிட்ஜில். நீங்கள் இந்த ரவா மாவில் வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆனால் ஆட் பண்ணலை. ஏன்னா வீட்டில் 3 பேர் இருந்தான்னு பேர். ஆனால் ஆரிஷ்க்கு வெங்காயம் போட்டால் பிடிக்காது. எனக்கு வெங்காயம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். 3ஆவதாக ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் தான் பாவம். ஏன்னா நான் என்ன கொடுத்தாலும் எதுவும் சொல்லாமல் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு போவார். இது இப்படி வேணும், அது அப்படி வேணும் அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாருங்க. ஒரு வழியாக டிஃபனும் ஊற்றி கொடுத்துட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு நான் வந்து ஜீரா ரைஸும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணியிருந்தேன். அவருக்கு லஞ்சுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ஜீரா ரைஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்.
ஒரு பக்கம் சொன்ன மாதிரி காலைல டைமில் அவருக்கு ஆருஷ்க்கு வந்து தோசை ஊற்றினிருக்கேன். ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அவர் கிளம்புறாரு. கிளம்புனதும் பாய் சொல்லிட்டு போவார். சில சமயம் அவர் பார்த்திங்கன்னா நல்ல மூடு இருந்தது அப்படின்னா பாய் சொல்லுவார், ஹாப்பியாக போவார். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மூஞ்சி தூக்கி வச்சுன்னு போவார். அது ஏன்னா நம்ம வீட்டில் வந்து திட்டின்னு கத்தின்னு இருப்போம். அவருக்கு மூட் அவுட் ஆகிடுவார். அவரும் அழுதுன்னு பாய் சொல்லாமல் போயிடுவார். அவர் கிளம்புனதுக்கப்புறம் சரி வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம், ஏற கட்டிடலாம், வீடு கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வந்தேங்க. ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. அப்படி பாட்டு போட்டுன்னு வீடு க்ளீன் பண்ணலான்னு பாட்டு போட விட்டுட்டு நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் எப்படி வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாட்டு போட்டுன்னு பண்ணுவீங்களா, இல்லை யாருக்குன்னா பேசின்னு வீடு க்ளீன் பண்ணுவீங்களா? எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இருக்கிற துணியெல்லாம் எடுத்து நாங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை தான் வாஷிங் மிஷின் போடுவோம். ஸோ வந்து வாஷிங் மிஷினில் எல்லா துணியும் 2 நாளைக்கு கரெக்டாக வந்துடும். 2 நாளில் வந்து நாங்களும் ஆன் பண்ணி விட்டுடுவோம். ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறம் இருக்கிற துணியை காய போட்டுட்டு அன்னிக்கான துணியை வந்து திருப்பி அதில் போட்டு வச்சுப்போம். தனியாக இந்த பேஸ்கெட் வச்சு அதில் துணியை போட்டு அதை மூடி போட்டு ஓரத்தில் வைக்கிற கதையே இல்லை. அந்த வாஷிங் மிஷின் தான் எங்களுக்கு பேஸ்கெட்டு. ஸோ யூஸ் பண்ண துணியெல்லாம் அதில் போடுவோம். ஏன்னா அதில் காலி ஆகிடும். நாங்கள் துணி எடுத்ததுக்கப்புறம் அது காலியாக தான் இருக்கும். அதுலேயே போட்டு வச்சுப்போம். எப்போல்லாம் ஃபில் ஆகுதோ அப்பப்போ போட்டு ஆன் பண்ணி விட்டுடுவோம். நாம் என்ன தான் வீடு க்ளீன் பண்ணி வச்சாலும் கொஞ்ச நேரத்துலையோ இல்லை ஈவினிங் என் பையன் வந்ததுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து கசகசன்னு ஆகிடும். என் பையனோ இல்லை ராகவோ பார்த்திங்கன்னா வந்து எடுத்த இடத்துல வைக்கவே மாட்டாங்க. அப்படியே போட்டு போயிடுவாங்க. இதில் பெரிய சேலஞ்ச் என்னென்னா, நாம் எடுத்து வைக்கிறோமா, அந்த பொருளை வந்து ஞாபகமாக சரி ஓகே கேட்டாங்கன்னா இங்கே இருக்குன்னு சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வைப்போம். கரெக்டாக அதை மறந்துடுவோம். என் பையன் வருவான், அம்மா இந்த கன் எங்கே வச்ச, இந்த கார் எங்கே வச்சேன்னு கேட்பான். ஐயையோ எனக்கு தெரியலடா, நீயே தேடி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். நீங்களும் இது மாதிரி பண்ணுவீங்களா சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பத்திரமா ஒரு பொருளை வந்து சரி இங்கே வச்சா நம்மளுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு வைப்போம். ஆனால் கரெக்டாக அந்த இடத்த நம்ம மறந்துடுவோம். இதெல்லாம் நிறைய எனக்கு நடந்திருக்கு. உங்களுக்கும் அது மாதிரி நடந்திருக்கா? என்ன பண்ணுவீங்க? க்ளீன் பண்ணும்போது நீங்கள் மைண்டில் வச்சுன்னு பண்ணுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க? எனக்கும் டிப்ஸ் கொடுங்க. ஸோ தட் நானும் அதை ஃபாலோ பண்ணுவேன். இந்த கிச்சனை க்ளீன் பண்ணாமல் நம்ம போய் உக்காந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஐயோ கிச்சன் வந்து மெஸ்ஸியாக இருக்குது, கசகசன்னு இருக்குது, நம்ம போய் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நினைப்போம். கையோடு வந்து அதை முடிச்சிட்டு தான் போய் உக்காருவோம். அப்போ தான் நம்மளுக்கும் நிம்மதியாக இருக்கும். ராகா வந்து சொல்வார், ஏன் இதெல்லாம் போட்டு இழுத்து போட்டு வச்சுக்கிறேன், வந்து நிம்மதியாக உட்கார் அப்படின்வார். இல்லை, நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நான் க்ளீன் பண்ணிவிட்டு யாரை கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்து ரிலாக்ஸ்டாக உட்காந்தா அப்புறம் எனக்கு வேலையே இருக்காது. காலையே வந்து டிஃபன் வேலை, லன்ச் வேலை எல்லாம் முடிஞ்சிடும். அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருப்பேன். ராகாவுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் இருக்கும்போதெல்லாம் நாங்கள் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒன்றா தான் சாப்பிடுவோம். காஃபி கேட்பார், கூட்டின்னு வந்து கொடுத்து உட்காருவோம். பால்கனியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்படியா போவோம். அப்புறம் ஈவினிங் ஆருஷ் வந்ததும் அவனை படிக்க வைக்கிறது, செய்கிறது, அப்படி ரொட்டீனுக்கு வந்துடுவோம். அந்த ஒரு 4 hours கேப் வந்து நல்லா எனக்கு டைம் கிடைக்கும். இந்த டைமில் நான் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா, மொபைல் நோண்டுறது, யூடியூப் பார்க்குறது. நானுமே ஒரு சப்ஸ்கிரைபர் தான். எல்லா சேனலும் பார்த்துன்னு இருப்பேன். இப்போ நான் வந்து யூடியூப் பண்ணுறதுல எனக்கு ஹாப்பி. எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் என்ன சேனல்லாம் பார்ப்பீங்க? என்ன சேனல் நானும் பார்க்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்துன்னு இருப்பேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ் என்ன அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? அது எனக்கும் சொல்லுங்கள், நானும் பார்ப்பேன். சாப்பிட போகும்போது ஏதாவது யூடியூப் சேனல் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எது பார்க்குறதுனே தெரியாமல் மாற்றிக்கிட்டே இருப்போங்க. அதுக்குள்ளே சாப்பிட்டே முடிச்சுட்டு இருப்போம், தட்டு காலியாகிடும். இப்படி தான் எப்பயுமே நடக்கும். நீங்களும் எப்படி சாப்பிட போகும்போது நீங்கள் என்ன சேனல் பார்ப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் இது மாதிரி நடக்குமான்னு சொல்லுங்கள். நானும் அப்படியே பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு
ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லிட்டு காலையிலேருந்து கிச்சனில் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு மூஞ்சி கழுவல, மேக்கப் எதுவும் போடல. ஸோ நான் மூஞ்சி கழுவுனதும் லைட்டாக மாய்ஸ்சரைசர் போடுவேன். அது போடாமல் வந்து மூஞ்சி வர 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 வரன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து ரெடி ஆகிட்டு உட்காந்துடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு நைட்டு டின்னர், அதுக்குள்ளே நைட் டின்னருக்கும் நாங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா பூரி போட்டுன்னு இருக்கேன். பூரி காலைல பண்ணேன், அதை மதியம் பண்ணேன் பார்த்திங்களா, ஜீரா ரைஸுக்கு பன்னீர் பட்டர் மசாலா அதுவே இருந்துச்சு. ஸோ அதையே கொடுத்துட்டு ஆருஷ்க்கும் ராகவுக்கும் அதையே கொடுத்துட்டு டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் எப்பயுமே ஒரு 1/2 hour 1 hourக்கு வந்து மொட்டை மாடியில் வாக்கிங் போவோம். கம்பல்சரி நாங்கள் வந்து இது ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டியாக லாஸ்ட் ஒரு 1.5 yearsஸாக பண்ணின்னு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது ராகவ் வந்து சைக்கிளிங் பண்ணுவார். அவர் வந்து வீக்லி ஒன்ஸு ட்வைஸ்ன்னு சொல்லிட்டு சைக்கிளிங் போவார். இப்போது வீட்லேயே பண்ணுறாரு. வெளியில் வந்து நிறைய அதிகமாக வெயில் இருக்கிறதுனால போகிறதில்ல. நைட்டு மாவு வேலை இருந்ததுங்க. மாவு வேலை முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு போய் தூங்கிட்டோம். காலைல ஏஞ்சி வந்ததும் மாவு வந்து நல்லா பொங்கி இருந்தது. நான் அது வந்து 3 கிண்ணமாக பிரித்து வச்சுருவேன். நைட்டு ஆட்டின மாவை 3 கிண்ணமாக பிரித்து வச்சுருவேன். ஸோ தட் காலைல வந்து பார்த்தோன்னா நல்லா பொங்கி இருக்கும். நான் அப்படியே எடுத்து அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எனக்கு மாவு செலவாகுதோ இல்லையோங்க, நான் வந்து கம்பல்சரி மாவு போட்டு வச்சிடுவேன். மேக்ஸிமம் வந்து மார்னிங் டைமில் ஆருஷ்க்கு செலவாகும். மற்றபடி எப்பயாவது நம்மளுக்கு யோசனையே வராது என்ன டிஃபன் செய்யணும்னு சொல்லிட்டு. அந்த டைமில் கண்டிப்பாக இந்த மாவு இல்லைன்னா வேறு எந்த வேலையும் ஆகாது. கண்டிப்பாக தோசை, இட்லி ஏதாவது ஊற்றி தந்துடுவேன். அது கம்பல்சரி வந்து குருமாவோ, சாம்பாரோ, சட்னியோ ஏதோ ஒன்று பண்ணிடுவோம். ஆமாம். இனி பார்த்திங்கன்னா ஆருஷை எழுப்பி அவனை ரெடி பண்ண வச்சு அவனை ட்ரெஸ் போட வைக்கணும், செய்யணும். அவனை கிளப்புறது தாங்க பெரிய டாஸ்க் எங்களுக்கு. சொன்ன மாதிரி நான் வந்து கிச்சனில் பிஸி ஆகிடுவேன். ராகவ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை வந்து ரெடி பண்ணுவார். குளிக்கிறதெல்லாம் அவர் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் போடுறது, தலை வார்றது, இந்த வேலையெல்லாம் நாம் தான் பண்ணணும். ஸோ அந்த வேலை முடிஞ்சிச்சுனாவே மார்னிங் வேலை பாதிக்கு பாதி முடிஞ்சிடும் எங்களுக்கு. மீதி எல்லாம் வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பால் பேக்கெட் எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் வந்தேங்க. பால் பேக்கெட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு அவ்வளோதாங்க. இதோடு நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு விலாகில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்யூ. பார்த்திங்கன்னா 0லேருந்து எனக்கு வந்து இப்போது வந்து 100 ரீச் ஆகிருக்கு. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.